திருவாழ்க திருவேதனை, குருவாழ்க குருவே துணை. அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசா ஜோதிடத்தின் சிவகுருநாதனின் அன்பான இனிய வணக்கங்கள். 18/10/2025 ஐப்பசி மாதம் முதல் நாள். ஐப்பசி மாதம் பிறக்கக்கூடிய தமிழ் மாத பிறப்பாகிய தமிழ் மாதத்தின் முதல் நாளான 18/10/2025 மிகவும் முக்கியமான ஒரு நாளாகும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அதில் ஒரு 3 விசேஷங்கள் நாளைக்கு, அதாவது 18ஆம் தேதிக்குள்ளே அடங்கியிருக்கு. மகாலய பட்சம் முடிந்து பித்ருக்கள் முன்னோர்கள் விண்ணிற்கு செல்லும் வழியில் அவர்களுக்கு வழிகாட்டுதலாக நாளை யமதீபம் ஏற்ற வேண்டிய நாள். அடுத்தது சனி மகா பிரதோஷம். சனி பிரதோஷத்தை வழிபட்டால் 1000 சாதாரண பிரதோஷத்தை வழிபட்ட பலன் கிடைக்கும் என்பார்கள். ஆகவே சனி பிரதோஷம் மிகவும் முக்கியமானது. அடுத்தது தனத்திரையோதசி. இந்த 3 விசேஷங்களையும் நாம் ஒரு தனித்தனி வீடியோவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நாம் பார்க்க பிரதோஷ வழிபாடு என்பது சிவ வழிபாட்டுக்குரிய மிக முக்கியமான வழிபாடாகும். ஒவ்வொரு மாதமும் வளர்பிறை மற்றும் தேய்பிறை திரையோதசி தினமே பிரதோஷ தினமாகும். திரையோதசி திதி அன்று மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரையிலான காலத்தை பிரதோஷ காலம் என்கிறோம். அதுவும் சனிக்கிழமையில் வரும் பிரதோஷம் மிகவும் விசேஷமானது. அதனால தான் அதை சனி மகா பிரதோஷம் என்று அழைக்கிறோம். பொதுவாக பிரதோஷ நாளில் விரதமிருந்து சிவனை வழிபட்டால் சிவபெருமானின் அருள் பரிபூர்ணமாக கிடைப்பதுடன் சகல காரியங்களிலும் வெற்றி கிடைக்கும் என்பது ஐதீகம். சனிக்கிழமை பிரதோஷ வேளையில் ஈசனை தரிசிப்பதால் சகல பாவங்களும் விலகி புண்ணியம் சேரும், சகல சௌபாக்கியங்கள் உண்டாகும். இந்திரனுக்கு சமமான புகழும் செல்வாக்கும் கிடைக்கும். அன்றைய தினம் செய்யப்படும் தான தர்மங்கள் அளவற்ற பலனை கொடுக்கும் என்று புராணங்கள் சொல்லுகின்றன. சனி பிரதோஷ நாளில் விரதமிருந்து வழிபட்டால் சனி பகவானில் ஏற்படக்கூடிய தோஷங்கள் விலகி நன்மை கிடைக்கும் என்றும் புராணங்கள் கூறுகிறது. கர்மவினைகளுக்கு ஏற்ப 7.5 சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டக சனி, அஷ்டம சனி காலகட்டத்தில் பலன் கொடுத்து கொண்டிருக்கும் சனீஸ்வர பகவானின் கோபம் தணிந்து துன்பத்தை போக்க இந்த சனி பிரதோஷ வழிபாடு நல்லது. பிரதோஷ விரத பூஜையை மாலை நேரத்தில் செய்வது மிகவும் நல்லது. சனி பிரதோஷம் சர்வ பாவ விமோசனம் என்ற பழமொழியும் உண்டு. இந்த பிரதோஷ நாளில் சிவனாருக்கும் நந்திதேவருக்கும் நடைபெறும் பூஜையில் கலந்து கொண்டு தரிசித்தால் சகல பாவங்களும் விலகி புண்ணியங்கள் அதிகரிக்கும். சனி பிரதோஷ நாளில் சிவாலயம் தரிசனம் செய்தால் திருமண தடை நீங்கும், கடன் சுமை அகலும், மாணவிகளுக்கு நினைவாற்றல் கூடும், படிக்கும் மாறும் அதிகரிக்கும். பிரதோஷ வேளையில் ஆலயங்களில் சிவபெருமான், பார்வதி, நந்திதேவர் மற்றும் விநாயகரை வழிபடுவது சிறப்பு. சிவலிங்கத்திற்கு பால் மற்றும் சகல திரவியங்களையும் யதாசக்தி அபிஷேகம் செய்து நந்திக்கு அருகம்புல் மாலையும் சிவனுக்கு வில்வத்தால் அர்ச்சனை செய்து வழிபட்டால் வாழ்வில் உன்னத நிலையை அடையலாம். 2025 ஆண்டின் கடைசி சனி பிரதோஷமாகும் இது. இந்த பிரதோஷ நாளில் என்ன செய்ய வேண்டும், எப்படி விரதம் இருக்க வேண்டும், எந்த முறையில் சிவபெருமானை நந்தியை வழிபடும் என்பது அனைவருக்கும் தெரியும். அதாவது பிரதோஷ காலத்தில் சிவபெருமானுக்கும் நந்திக்கும் அபிஷேக திரவியங்கள் யதாசக்தி கொடுத்து அவர்கள் பூஜையை செய்து பிரதோஷ காலத்தில் நந்தியையும் சிவனையும் ஒரு சேர தரிசிப்பது நல்லது. அதுவும் சிவ பூஜை முடிந்த பிறகு அம்மையப்பன் ரிஷப வாகனத்தில் உட்பிரகார விழா வருவது, கோவிலுக்குள் விழா வருவதை காண்பது மிக மிக சிறப்பு. அது தம்பதிக்குள் அந்யோன்யம், பிரிந்திருந்த கணவன் மனைவிகள் சேருவது, குடும்பத்தில் சுபகநாட்சி நடப்பது, திருமண நிகழ்ச்சிகள் நடப்பது போன்ற எல்லா விதத்திற்கும் அந்த அம்மையப்பர் ரிஷப வாகன தரிசனம் மிகவும் சிறப்புடையது. ஆகவே சனி பிரதோஷத்தில் அந்த ரிஷப வாகன வழிபாடு செய்வது மிகவும் நல்லது. அதே நேரத்தில் இந்த பிரதோஷ நாளில் நாம் செய்யக்கூடியவை செய்யக்கூடாதவை பற்றி நாம் கவனிப்பதும் மிக முக்கியம். சனி பிரதோஷம் அன்று சூரிய பகவான் உதயத்திற்கு முன்பு எழுந்து குளித்து வீட்டை சுத்தம் செய்து பூஜை செய்வதற்கு தயாராகி விட வேண்டும். பூஜை செய்யும் இடத்தை சுத்தமாக செய்து கோலமிட்டு சிவபெருமானின் படம் அல்லது சிவலிங்கத்தை ஒரு மலைப்பலகையில் அழகாக அலங்கரித்து வைக்க வேண்டும். வில்வங்களை சாத்தி விளக்கேற்றி ஊதுபத்தி ஏற்றி வைத்து சிவனை வழிபட வேண்டும். லிங்கம் வைத்திருப்பவர்கள் சிவனுக்கு அபிஷேகம் செய்யலாம். சனி பிரதோஷம் அன்று சிவபூஜை செய்யும்போது வடக்கு அல்லது கிழக்கு அல்லது வடகிழக்கு திசையில் அமர்ந்தவாறு செய்வது மிக மிக சிறப்பானது. சனி பிரதோஷம் அன்று அசைவ உணவை தவிர்த்து, முடிந்தால் உணவையே தவிர்த்து உபவாசமாக இருப்பது, வெறும் பழங்களை மட்டும் சாப்பிட்டு விரதம் இருப்பது மிகவும் சிறப்பு. இனி செய்யக்கூடாதவை. சனி பிரதோஷம் என்று அசைவம், மது போன்ற உணவுகளை தவிர்க்க வேண்டும்.
பிரதோஷம் என்று இத்தகைய உணவுகளை சாப்பிடுவதால் சனி பிரதோஷ வழிபாட்டின் பயன் நமக்கு கிடைக்காமல் போய்விடும். கோபம், பொறாமை, பழிவாங்க உணர்ச்சி போன்ற தீய எண்ணங்களை தவிர்க்க வேண்டும். அதேபோல் பொய் சொல்வது, ஏமாற்றுவது, வன்முறையில் ஈடுபடுவது போன்றவற்றை மற்றவர்களை பண்படுத்தும் செயல்களில் ஈடுபடுவது போன்றவை சனி பகவானால் ஏற்படும் பாதிப்புகளை அதிகரிக்கும். ஆகவே அதை தவிர்க்க வேண்டும். வயதானவர்கள், உடல் நலிவுற்றவர்கள் மரியாதை குறைவாக நடத்தக்கூடாது. அவர்களுடன் சண்டையிடுவது ஆகியவை எதிர்மறை ஆற்றல்களை ஈர்த்து நமக்கு நன்மைகள் ஏற்படுவதை தடுக்கும். இது சனியின் கோபம் நம் மீது அதிகரிக்கச் செய்யும். சனி பிரதோஷம் என்று பிரதோஷ வழிபாடு, சிவ வழிபாடு செய்வதை தள்ளி போடுவதோ அல்லது தவிர்க்கவோ கூடாது. பிரதோஷ பூஜைகளை தவிர்த்தால் சிவனை அவமதிப்பதற்கு சமமாகிவிடும். இதை சனி பகவானால் பொறுத்து கொள்ள முடியாது. சிவனை அவமதிக்கும் பாவத்துடன் சனியினுடைய விரோதத்திற்கும் ஆளாக நேரிடும். ஆகவே சனி பிரதோஷத்தன்று சிவபெருமானையும் நந்தியையும் வழிபட்டு வாழ்வில் உன்னத நிலையை அடைவோம். கோயிலுக்கு சென்று வழிபட முடியாதவர்கள் வீட்டிலாதிருந்து சிவபுராணம், நடராஜர் 10 போன்ற பதிகங்களை பாடி வாழ்வில் உன்னத நிலையை அடைவார்கள். ஏனெனில் இந்த நாளை நீங்கள் தவறிவிட்டால் 120 நாட்கள் கழித்து அடுத்த பிரதோஷம் உங்களுக்கு சனி மகா பிரதோஷம் கிடைக்க இருக்கிறது. ஆகவே வாழ்க்கையில் வளம் பெற, வாழ்க்கையில் எல்லாவித இல்லற சுகங்களை பெற இந்த சனி மகா பிரதோஷத்தில் வழிபட்டு எல்லோரும் எல்லா சுகங்களையும் எல்லா ஐஸ்வர்யங்களையும் பெறுவதற்கு என் அப்பன் செந்தூர் முருகனும் உங்களுக்கு அல்புரிவாளாக. வாழும் ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, ஐஸ்வர்யம், சந்தோஷம் போன்ற எல்லா செல்வங்களையும் தந்து உங்களுக்கு காத்தல்வாளாக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். அறம் செய்வோம், கர்மத்தின் வழி உரைப்போம். எங்கும் மங்களம் உண்டாகட்டும். எங்கனம் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் நண்பன் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம்.